கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சத்தியங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 1-4 வசனம் படியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பை பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் எப்போது தெரிந்து கொள்ளப்பட்டோமா? இப்பொழுதல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோம். பவுலுடைய வார்த்தைகளை பாருங்க. பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, தாயின் கற்பத்திலிருந்து என்னை அழைத்தார். தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் என்னை அழைத்தார். எங்க? கலாத்தியர் 1-5 தானே, படியுங்கள். கலாத்தியர் 1-4-5. அது உங்க கண்ணில் படாதப்பா. 15 வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கிருபையினால் அழைத்த தேவன். அழைப்பு கிடைக்கிறது தாயின் வயிற்றிலிருந்து. ஆனா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்ப தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே. எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டது எப்பொழுது? சத்தமா சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அழைப்பு வந்தது தாயின் கர்ப்பத்தில். அதனால தான் ஒரு ஆளை ஊழியத்துக்குரிய ஆளா என்னான்னு சொல்லி அந்த பிறப்பிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். பிறப்பிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். இவர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலிருந்து அழைத்தார். நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். மகனே, மகளே, என்னுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியாக உன்னை அழைக்கிறேன். ஆனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்பொழுது? உலகத்தோற்றத்துக்கு முன்னே. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். யாரால்? தேவனால். ஆகையினால் நாம் எல்லாரும் பிறந்து 60, 70, 80 வயசுன்னு சொல்லி சரீர பிரகாரமா சொன்னாலும் நாம் எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை ஊற்றி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு பிசாசு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்பொழுது இந்த வசனம் தான் கர்த்தர் எனக்கு சொல்லி உதவி செய்தார். அப்ப எனக்கு வயசு 30. ஒரு பேய் துரத்திட்டு இருக்கேன், பிசாஸ். அப்ப அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு 6000 வருஷத்து அனுபவம், உனக்கு எத்தனை வருஷத்து அனுபவம்? நான் 26வது வயசுல ஊழித்து வந்தேன். 30 வயசாகுது. எத்தனை வருஷத்து அனுபவம்? 4. அதுக்கு எத்தனை வயசு அனுபவம்? 6000. கர்த்தாவே, இந்த பிசாசு என்ன இவ்வளவு மானத்தை வாங்குத, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கண்ணை மூடன. கர்த்தர் இந்த வசனத்தை தந்தார். உடனே அந்த பிசாசை பார்த்து சொன்னேன், நான் சூப்பர் சீனியர், நீ சப் ஜூனியர். நான் யாரு? சூப்பர் சீனியர். நீ யார்? சப் ஜூனியர். பிசாசு காட்டிச்சு. எப்படி? நான் சொன்னேன், எபேசியர் 1:4 நான் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆகையினால ஒன்ன உண்டாக்குறதுக்கு முன்னால நான் இருக்கிறேன். சில கிழவமார் சொல்லுவாங்களா, நீ பிறக்கிறதுக்கு முன்னால நான் இருக்கிறேன். அது போல கேரளாவில் அப்படி சொல்லுவாங்க. கேரளாவில் போனவனு கேட்பாங்க, அச்சாயா ஏது கொல்லத்தில் சுறுசூசைக்கு வந்தோம். அப்போ எனக்கு விளங்க, ஓஹோ, இந்த ஆள் நம்மளை பல்ட்டி அடிக்க வைக்கத்தான் ஏதோ கேட்குறான் போல இருக்குன்னு. நான் என்ன சொல்லுவேன், ஞானி பெந்தைக்கோஸ்தில் 30 கொல்லம் ஆகின்னு சொல்லுவேன். 30 கொல்லத்துக்கு மேலாகின்னு பெந்தைக்கோஸ்தில் வந்தோன்னு சொல்லிடுவேன். அப்போ அவங்க பார்ப்பாங்க, இனிமே இவனை அடிக்கிறதுக்கு ஒரே அடி என்னன்னா, நீங்களோட வயசு எந்தான்னு சோதிப்பான். நீங்களோட வயசு எந்துவா? அப்போ இந்த மாதிரி சொல்லத்தான் வேணும்.
அப்போ அவன் என்ன சொல்லுவான் தெரியா, எந்த மோந்த வயசானுவான். அதுக்கு அர்த்தம் என்ன, என் மகனுடைய வயசுன்றான். ஒரு தாத்தா கேட்டார், அவன் பிலிப் எங்கன்னு கேட்டார். நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய சபை விசுவாசியா இல்லை வேற யாருமான்னு கேட்டா, அவர் யாரை கேட்குறாரு தெரியுமா, பாச பிலிப் சாண்ட பிள்ளைய கேட்குறாரு. நான் சொன்னேன் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவனை அறியாமோ எந்த மகனும் அவனும் ஒன்னாய் படிச்சோன்னான். இரண்டு மகனும் அவனும் ஒன்றாக படித்தவங்க. அதனால் அந்த கிழவங்கள்ட்ட எல்லாம் போய் நின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நிற்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வயசு என் பிள்ளை வயசும் ஒன்று. அதுக்கு அர்த்தம் நீ பிறக்கும் முன்னாலே நான் பிறந்திருக்கிறேன்னுவாங்க. இதுபோல சாத்தான்கிட்ட நம்ம சவால் விடக்கூடிய அருமையான வசனம் எபேசியர் 1:4. அவன் உலக தோற்றத்திலேருந்து தான் இருக்கிறான். ஆனால் நாமோ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகையினால் ஒரு காலத்தில் பிதாவின் சிந்தையிலே இருந்தோம். நாம் எல்லாரும் எங்கே இருந்தோம்? பிதாவின் சிந்தையிலே. இப்பொழுது சரீரம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தோம். ஆகையினால் எவ்வளோ அருமையான வார்த்தை. அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசுவும் பரிசுத்தாவியும் எப்போது உண்டோ அப்போதே நாம் இருக்கிறோம். ஆகையினால் தேவன் திருத்தூராக இருக்கும் பொழுது நம்மை, அதாவது மனிதனை பற்றியுள்ள ஒரு நோக்கம், திட்டம், தீர்மானம் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஏற்பட்டிருக்கிறது. எதற்கு அது ரொம்ப முக்கியம். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பிலே குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு. எதில் பரிசுத்தம்? அன்பிலே பரிசுத்தம். அன்புன்னு சொல்கிறது ஒரு பெரிய எத்தனையோ அன்பு சேர்ந்துருக்கு. அன்புன்னு சொன்னால் அதில் எல்லாம் பலவிதமான அன்பு இருக்குது. அதில் பரிசுத்தமுள்ள அன்பு தான் தேவன் எதிர்பார்க்கிறார், குற்றமற்ற அன்பை எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா பாருங்க, குழாய், தண்ணி குழாயை திறந்தா கருப்பாக வருது. என்னது? எங்கேயோ ட்ரைனேஜ் குழாய் உடஞ்சி தண்ணி குழாயோட சேர்ந்துருச்சு. அப்போ திறந்த உடனே என்ன வருது? தண்ணிக்கு பதிலாக என்ன வருது? சாக்கடை. குடிநீர் இங்கே வழங்கப்படும். குடத்தை காட்டினா என்ன வருது? சாக்கடை நீர் இங்கே வடியப்படும். காரணம் என்ன? எங்கேயோ குடிநீர் குழாயோடு அந்த சாக்கடை குழாய் மிக்ஸ் ஆகி போச்சு, கலந்து விட்டது. இதுபோல இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவ அன்பில் பரிசுத்தமுள்ள அன்பு, குற்றமற்ற அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் என்ன நடந்து விட்டது? கொஞ்சம் உலக அன்பு, கொஞ்சம் மாம்ச அன்பு, கொஞ்சம் அந்நிய அன்பு, கொஞ்சம் சுபாவ அன்பு, இந்த எல்லா அன்பும் கலந்து இப்போ கலப்பட அன்பாக மாறிவிட்டது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய பிரிக்கும் வேலையை செய்கிறார். என்ன பிரிக்கும் வேலை? இந்த கலப்பட அன்பிலிருந்து நம்மை குற்றமற்ற அன்பு, பரிசுத்த அன்பு உண்டாகும்படி மற்ற அன்பெல்லாம் நம்மை விட்டு பிரிக்க வேண்டியதாக இருக்கு. கன்னியாகுமரியில் மணவாளக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது. கடற்கரையில் போனால் எல்லா கலர் மணலும் கலந்து கிடக்கு. என்ன கலர்? மஞ்சள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை. அப்போ என்ன செய்கிறா? ஒரு பவர்ஃபுல் மிஷின் வச்சு எல்லா மணலையும் பிரிக்கிறான். பிரித்த பிறகு தனித்தனியாக கிடைக்கிது. ஆனால் அதை என்ன பண்ணணும்னு இந்தியன்ஸுக்கு தெரியாது. எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் என்னென்னமோ பண்ணி இங்கே அனுப்பி வைக்கிறான், வாங்குகிறோம். நல்ல நல்ல கனிமங்கள், நல்ல நல்ல பொருளெல்லாம் இந்தியாவில் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ அதை பிரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கான். இதுபோல் நமக்குள்ள என்னென்னமோ அன்பு இந்த உலகத்தில் பிறந்ததுனால, ஜீவிச்சதுனால எத்தனையோ அன்பு நமக்குள்ளே கலந்து விட்டது. ஆகையினால் தான் அன்பின் அப்போஸ்தலன் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன அன்பில்லை? பிதாவின் அன்பில்லை.
கடைசி காலத்தில் ஜனங்கள் சுபாவ அன்பு கூட இல்லாமல் போய்விடுவார்களாம். சொந்த சகோதரன் சகோதரியை கூட நேசிக்க முடியாதவர்களாக போய்விடுவார்களாம். எப்படி சொந்த சகோதரனாகிய ஆபேலை காயின் கொன்றானோ, எப்படி சொந்த சகோதரனாகிய யாக்கோபை ஏசா கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டானோ, எப்படி சொந்த சகோதரனாகிய யோசேப்பை மற்ற சகோதரர்களாம் சேர்ந்து குழியில் போட்டார்களோ, இஸ்மவேலிடம் விட்டார்களோ, ஒரே குடும்பம்தான், நேசிக்க முடியல. அப்படியும் இருப்பார்கள். சுபாவ அன்பு இல்லாமலும் கூட காணப்படுவார்கள். மாம்ச அன்பு, அந்நிய அன்பு. இதனால் தான் இயேசுநாதர் சொன்னார், என்னை பார்க்கலும் தாயாவது தகப்பனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது அதிகமாக நேசிக்கிறோன்னு எனக்கு பாத்திரம் இல்லை. இப்போ இயேசுவை தவிர யாரை நான் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் அந்நிய அன்பு. இந்த எல்லா அன்பிலிருந்து நம்மை பிரித்து வேறும் நம்ம அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தமான குற்றமற்ற அன்பு வரும்படி தேவன் நேசிக்கிறார். அந்த பரிசுத்தமான அன்பை, குற்றமற்ற அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார் பரிசுத்தாவியின் மூலம். ரோமர் 5:5 படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகையினால ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் கலப்படமான அன்பாக இருக்கிறதுனால பரலோகத்திலிருந்து அந்த அன்பு அனுப்பி வைக்கிறார். அந்த குற்றமற்ற அன்பு, பரிசுத்தமான அன்பை அவர் நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மண்சட்டிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மண்சட்டியில் நீங்கள் ஏதாவது ஊற்றி வைங்க, மண்சட்டி கொஞ்சம் எடுத்துக்கும். கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி வச்சு பாருங்கள், அந்த மண்சட்டி கொஞ்சம் எடுத்துக்கும். சட்டி உடஞ்சாலும் மீன் வாசனை அந்த மண் சட்டியை விட்டு போகாத. காரணம் என்ன? கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆனால் அதே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஊற்றி வைங்க, அந்த பாத்திரம் தான் எடுக்காது, வச்சது அப்படியே இருக்கும். இதுபோல் நம்முடைய இருதயத்துக்கு ஒரு பொல்லாத சுபாவம் உண்டு. எந்த அன்பு வந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. உலக அன்பா கொஞ்சம், மாம்சீக அன்பா கொஞ்சம், அந்நிய அன்பா கொஞ்சம், ஆசையா இச்சையா கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அதே நேரத்தில் தேவ அன்பா அதுவும் கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். கர்த்தர் பார்க்குறா, ஐயோ எல்லாம் போய் கலப்படமாகி போச்சே. ஆனால் எல்லா அன்புகளும் நீக்கப்பட்டு ஒரே ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். என்ன அன்பு? தேவ அன்பு. நாம் எல்லாரும் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான அன்பு, குற்றமற்ற அன்பு. இப்படி மனிதன் காணப்படும்படியாய் அவர் என்ன செய்தார்? நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஒரு அருமையான நம்பிக்கைக்குள்ள, நன்றியறிதல் உள்ள வசனமாக இருக்கிறது. ஆகையினால் மனுஷர்கள் எல்லாம் மிருகம் போல அல்ல, இல்லாவிட்டால் புல்லை போல அல்ல, பூவை போல அல்ல. இன்று முளைக்கிறது, நாளை வாடி போகிறது. நம்மை பற்றி தேவனுக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. ஆகையினால் முந்தின நித்தியத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இதுதான் பிளான் பண்ணி இருக்கிறார். ஒரு தொழிற்சாலையில் பிளானிங் இன்ஜினியர்ஸுடைய வேலை என்ன? பிளான் பண்ணணும். என்ன பிளான்? இப்போ ஹெச்இவை எடுத்துக்கொண்டா இத்தனை வருஷத்தில் இத்தனை டேங்க் போகணும்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணுவாங்க. அது பிளானிங் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் போடுவாங்க. என்ன செய்யணும், எவ்வளவு ரேடார் வெளியேறணும்,
எவ்வளோ டேங்க்ஸ் வெளியேறணும் பிளான் பண்ணுவாங்க. அடுத்த பிளான் என்ன, இத்தனாம் தேதிக்குள்ளே இவ்வளோ டேங்க்ஸ் வெளியேறணும்னா எவ்வளோ நாள் சண்டே ஓட்டி போடணும், எவ்வளோ நாள் டெய்லி ஓட்டி போடணும், அதை பிளான் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணாமல் காரியம் நடக்காது. இதுபோல் முந்தின நித்தியத்தில் பிதாவாகி தேவனும் குமாரனா இயேசுவும் பரிசுத்தாவியும் பிளான் பண்ணாங்க. அதுதான் நித்திய நோக்கம். நித்திய நோக்கம். உலக தோற்றத்துக்கு முன்னே அந்த 3 பேர் என்ன செய்தார்கள்? திட்டமிட்டார்கள், தீர்மானித்தார்கள். அவன் மனுஷனை எதற்கு உண்டாக்க வேண்டும்? அவன் அன்பிலே பரிசுத்தமுள்ளவனும் குற்றமற்றவனுமாய் இருக்கும்படி உண்டாக்க வேண்டும். யாருக்குள்ளே? கிறிஸ்துவுக்குள்ளே. இதெல்லாம் அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, மனிதனை பற்றியுள்ள நோக்கம் இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நித்திய நோக்கம் உடையவராயிருக்கிறார். ஆகையினால் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் நாம் இந்த நாட்களில் முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பில பரிசுத்தமுள்ளவர்கள், அன்பில குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுக்காகத்தான் கர்த்தர் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ எவ்வளோ ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கலாம். ஆனால் சில தாய் தகப்பன்மார் சொல்லுவாங்க பிள்ளைகளை பற்றி, ஹேய் மகனே மகளே, உனக்கு என்ன வேணும்னான்னு கேளு, சாப்பாடு போடுறேன், என்ன துணி வேணுனாலும் எடுத்து கொடுத்துட்றேன், நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நீ என்ன செய்தால் போதும்? படித்தா போதும், பாஸ் ஆனால் போதும். படித்தாலும் போதாது, என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். உனக்கு என்ன வேணும்? நீ இந்த தடவை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் சைக்கிள், இந்த தடவை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் ஸ்கூட்டர், நீ PhD பாஸ் பண்ணிட்ட உனக்கு கார். என்ன வேணாலும் தர்றான்ப்பா. பாவம் அந்த தாய் இந்த எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? என்னெல்லாம் வாங்கி போடுறாங்க. சாப்பிடு சாப்பிடு, ஊடு 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 ஊடு, படு 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 படு, படுக்கிறியா? ஃபோம். நீ தூங்குனா நல்லா தூங்கு, படித்தா என்ன செய்யணும்? நல்லா படி. கொசு கடிக்குதா? மஸ்கிட்டோஸ் நெட். வேற என்ன? ஜெட்டா. என்னென்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்குறாங்க. நான் யோசிப்பேன், பூலோகத்தின் தகப்பமாரே இப்படி சொல்கிறாங்க, நான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா என்ன சொல்கிறாரு தெரியுமா? மகனே மகளே, என்ன வேண்டும் என்றாலும் கேள், உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்ப்பது ஒரே காரியம், நீ அன்பிலே பரிசுத்தமுள்ளவனும் அன்பிலே குற்றமல்லவனுமாய் இருக்கும்படி காணப்பட்டால் போதும். ஆகையினால் அந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து எப்படியாயினும் அன்பிலே பரிசுத்தமுள்ளவளும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி நாம் இந்த நேரத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா கேளுங்க. ஏற்கனவே கிடைச்சதுக்காக நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?